ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வருவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். உன்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். இந்த செய்திகளுக்காக நான் ஆயத்தமாகிற வேளையில் கர்த்தருடைய ஆவியான ஒரு காரியத்தை சொல்லி தான் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் ரெக்கார்டிங்க்கு. என்ன காரியம்னு கேட்குறீங்களா? இந்த செய்தியை கேட்கிற ஒரு அருமையான குடும்பத்தினரை நான் பார்க்கிறேன். உங்கள் மகனுக்காக ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணி அவரை சேர்த்து விட்டீங்க. ஆனால் அவன் ஒரு மாதத்தை முடித்து விட்டான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல அந்த கம்பெனி அந்த வேலை இல்லை. அதனால் என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது நல்ல ஒரு பட்டணத்துக்கு போய் வேறு வேலை தேடிக்கிறேன், நான் இதை ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் வேலைக்கு போகிறாரு. உள்நாட்டு போராட்டம் மாதிரி உள்வீட்டு போராட்டம் மாதிரி இந்த காரியம் வருகிறது. என் அன்பு தம்பி, ஆண்டவனோடு பேசுகிறார். உன் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். இன்றைக்கி குடும்பத்தாரன் கட்டாயப்படுத்தி வேலைக்கு போகணுன்னு அனுப்புகிறாங்க. நீ ரொம்ப சோர்வோட இப்படியும் போகணுமா அப்படி போகிற. கர்த்தர் சொல்கிறாரு, இதில் நிலைத்திரு, ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிரு. ஆண்டவராய் கர்த்தர் மெய்யாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். சரி அருமையானவர்களே, இங்கே வேதவசனம் சொல்கிறது, உன்னுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிடுங்க. ஒரு பெரிய காரியம் ஒன்று, ஒரு கல்யாணம்னாலும் சரி, ஒரு வைபவங்களானாலும் சரி, எப்பவும் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அதுக்கு நிறைய சென்டிமெண்ட் இருக்குங்க. இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இன்றாம் தேதி கல்யாணம் வச்சா நல்லாயிருக்கும், இத்தனை மணிக்கு கல்யாணம் நல்லாயிருக்கும், ஈவினிங் மேரேஜ் வேண்டாம், மார்னிங் மேரேஜ், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இப்படி முடிந்த அநேக திருமண வாழ்க்கையானாலும் சரி, கடை திறப்புடானாலும் சரி, புதிய வீட்டின் பிரவேசமானாலும் சரி, எத்தனை வீடுகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று பட்டியலிட்டு பார்ப்போமானால் நமக்கே தெரியும் நிறைய காரியங்கள் உடஞ்சி போயிடுச்சுங்க. யோபுக்கொண்ட நண்பன் சொல்லுகிறான், உன் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கமாக இருக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசத்தின் தொடக்கம் முடிவும் ஆகிய அவரே நோக்கி ஓடக்கடவுங்கள். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் துவக்கமாக இருக்கிறார், முடிவாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பறந்த பொழுது அவர் எங்கே பறந்துருக்காரான்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இல்லைங்களா? சாஸ்திரியில் ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. ஏரோது அரண்மனையை அலறிச்சு அவர் எங்கேயா பிறந்திருக்கிறான்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகும் பொழுது ரோம ராஜ்யத்தினுடைய குறிப்பிலே எழுதப்பட்ட ஒரு நபராக என் அப்பன் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா! துவக்கம் அல்ல, முடிவுதான் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையின் ஆரம்ப வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், தொல்லைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், மன சோர்வுகள் இருக்கலாம். ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா என்ற தயக்கம் கூட ஒரு வேளை இருக்கலாம். நொந்து போய் இருக்கிறீர்களோ? இது தேவையா? நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேனே, தெரியாமல் அந்த திருமணம் பண்ணிட்டேனே, தெரியாமல் அந்த வாழ்க்கை அமைந்து விட்டதே என்ற கலக்கத்தோடு இருக்கிறார். பயப்படாதீர்கள். உங்கள் விசுவாச வாழ்க்கை, உங்கள் ஜீவியத்தை ஆரம்பித்தவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். அவர் அல்பா ஒமேகாவாக இருக்கிறார், ஆதியும் அந்தவுமானவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மைக்கு எதுவாக முடிப்பார். யோபுடைய கலக்கமான வாழ்க்கையில் அவருடைய நண்பர் சொல்கிற ஆலோசனைகள் தான், உடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். அப்படியானால் நம்முடைய அற்பமான வேதனையான குறைவுள்ள இந்த தொடக்கங்கள் சந்தோஷமாய் முடியுமா என்பது அன்றைக்கி கேள்விங்க. அற்பமான ஆரம்பம், கலக்கமான ஆரம்பம், பிரச்சனைக்குரிய அந்த ஆரம்பம் சந்தோஷமாய் முடியுமா? இதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற காரியங்கள். என்ன அற்பமான ஆரம்பம் சம்பூரணமாய் முடியும்னா என்ன செய்யணும்? இந்த யோபு 8ஆம் அதிகாரத்தில்
5ஆம் வசனம் சொல்கிறது, நீ அவரை தேடி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ சர்வ வல்லவரை தேடு. வாழ்க்கை நிறைய சமயங்களில் ஆண்டவரை தேடுவதில் சில குறைபாடுகள் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான், ஏசாயா 55:6 சொல்கிறான், கர்த்தரை கண்டடையத்தக்க விதத்திலே தேடுங்கள், அவர் சமயமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க விதத்திலே தேடுங்கள். இல்லைங்களா? நம்ம தேட வேண்டிய விடமா தேடணுமா? ஆண்டவரை நம்ம தேடுறோம், அதில் ஒன்றுமே இல்லை. இல்லைங்களா? ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிப்பீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது பாருங்க, அவள் தேவனாய கர்த்தரை தேடும்படி, 6ஆம் வசனத்திலிருந்து, அவள் தேவனாய கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் தேவனை தேட போவார்கள். ஆனால் அவள் தேடுகையிலே அவரை காண மாட்டார்கள். அவர் காணாமல் போயிட்டார். நீ வாழ்க்கை நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, ஜோம் பண்ணுறாங்க, என்ன எப்படி ஏதோ கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க, ஆராதிச்சுட்டு வந்தேங்க, ஆனால் மனதில் மன நிறைவு இல்லை, மன மகிழ்ச்சி இல்லை, வேதனைகள், துக்கங்கள், சஞ்சலங்கள். எனக்கு அருமையானவளே, ஏனென்றால் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. யோபின் புத்தகத்தில் கூட யோபு கூட சொல்கிறான்லவா, அவரை சந்திக்கிற ஒரு இடம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் அவர் எங்கே காண்பேன்? என் வலதுபுறமும் இடதுபுறமும் அவர் கிரியை செய்கிறார், அவரை என்னால் காண முடியவில்லை என்று யோபு மிகுந்த மன உளைச்சலோடு அவன் சொல்வதை நாம் பார்க்கலாம். அப்போ ஆண்டவரை எப்படி தேடுறது? ஏசாயா ரொம்ப அழகாக சொல்லிட்டான், கர்த்தரை கண்டடையத்தக்க விதத்திலே தேடுங்கள். கர்த்தரை எப்படி கண்டடைய முடியும்? கண்டடைகிற சமயம் என்ன, இடம் எங்கே? எனக்கு அருமையானவளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அதுக்கு அர்த்தம் என்ன? இருதயத்தில் யாருக்கெல்லாம் சுத்தம் இருக்குதோ அவங்க கர்த்தரை பார்க்க முடியும் என்று என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரை பார்க்கணுன்னா உங்கள் இருதயத்தில் முதலாவது சுத்தம் இருக்க வேண்டும். சுத்தம் இருக்கிறதா? சுத்தம் எப்பொழுது வரும்? யோசித்து பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ வர்ற ஆண்டவரை பார்க்க, இயேசுடைய பாதத்தை நேர் முதல்ல ரொம்ப வீட்டிலேருந்து கம்பாலம் கிளம்பியிருப்பார். ஏன்னா நீங்கள் பார்க்கிறோம், விலையுந்த பரிமள தைலத்தெலாம் வீட்டிலேருந்து எடுத்துருக்கிறார். இதை போட்டோன்னு எல்லாம் சரியாக நினச்சிருப்பா. ஆனால் ஆண்டவரை நெருங்க நெருங்க, பைபிளை நீங்கள் வாசிப்பீங்கன்னா லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அவருக்கு பின்னாக வந்தாராம், முன்னாடி வரல. ஆண்டோட முகத்தை நேராக பார்க்க முடியல, பின்னாடி வந்து அவர் பாதத்திலே கண்ணீர் விட்டு கதறி தலைமயிரினால் துடைத்து பரிமள தைலத்தை அவள் ஊற்றுகிறாள். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டோடைய பாதம் சொல்லியிருக்கும், எம்மா என்னை நெருங்கி வாரியே, நான் பரிசுத்த தேவன் அல்லவா, உன் வாழ்க்கை எப்படி? ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 34:18, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு சமீபமாய் வர விரும்புகிறார். அவரை தரிசிக்கிற இடத்துக்கு வர விரும்புகிறார். அதற்கு என்ன செய்யணும்? முதல்ல உன் இருதயத்தை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும். உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பதாக நொறுக்கி விட வேண்டும். எனக்கெல்லாம் தெரியும், நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் போனா கர்த்தரை காண முடியாது ஐயா, கர்த்தரை தரிசிக்க முடியாது. உன்னுடைய அற்பமான வாழ்க்கை சம்பூர்ணமாய் மாற வேண்டுமானால் you have to break your heart before the presence of the Lord. தேவனுக்கு முன்பதாக உன்னுடைய இருதயத்தை நொறுக்க வேண்டும். நொறுக்கி இருக்கிறோமா? ஆண்டவரே பாரும் என் தந்தையின் உள்ளத்தை, யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே மண்டியிட்டு விழுந்து விடுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை, ஒரு திருப்பத்தை அவர் தர அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்போ கர்த்தரை கண்டடைய விட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது இருதயத்திலே பரிசுத்த சிந்தை நாம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் ஆக்கியோன் அழகாக சொல்கிறார், சாந்த குணமுள்ளவர்களாயிருங்கள். சாந்த குணமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாயிருக்கிறார். என் 4ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். சாந்த குணம் எல்லா மனுஷனும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமயமாய் இருக்கிறார். அவன் கர்த்தர்
கண்டடையத்தக்க விதத்தை சமீபமாக வரணும்னு சொன்னால் சாந்த குணம். சாந்த குணம்னா என்ன? எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு, ஐயோ அவன் இப்படி இவன் இப்படி, நான் சொன்ன நீ என்ன கேட்கறது, வீட்டில் சண்டை போட்டு கணவன் பெரியவனா, மனைவி பெரியவளா, பிள்ளை பெரியவளா, மாமன் பெரியவரா என்று கேட்டால் கர்த்தரை எப்படி தரிசிக்க முடியும்? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீ உன் சாந்த குணம் இருக்குதா? இல்லை ஆண்டவர்கிட்ட கேட, ஆண்டவரே அந்த குணத்தை தாங்கப்பா, நாம் தரிசிக்க விரும்புகிறேன், உன் பார்க்க விரும்புகிறேன், இனிமே அந்த வாக்குவாதத்தை விட்டு விட்டு உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு நான் வர்றேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியுமா? கர்த்தர் உங்களுக்கு அருகாமையில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார். ஆன்மட உண்மையாக நோக்கி கூப்பிடுறோமா? உண்மையான மனதோடு கூப்பிடுறோமா? அப்படி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமயமாக இருப்பார். போலிக்கு கூப்பிடுறதில்லை. நிறைய பேர் ஜெபம் பண்ண போவாங்க, என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சும்மா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிட்டு பாதி நேரம் தூங்கிக்கிட்டு தூக்கத்திலே ஜெபம் போயிடும் இல்லையா? இந்த ஆல்நைட் ப்ரேயர்லாம் சில சமயம் அந்த காலத்தில் போகும்போது நிறைய ஆல்நைட் ப்ரேயருக்கு பேசுவதற்காக கூப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே தூங்கி தூங்கி பாதி கூட்டத்துக்கு மேலே தூங்கிட்டு இருக்கும். பேர் தான் ஆல்நைட் ப்ரேயர், ஆல்நைட் ஸ்லீப்பிங் ப்ரேயர்னு வச்சிடலாம். அவ்வளவு தூக்கம். எப்படி கர்த்தர் வர முடியும்? எப்படி கர்த்தர் கிரியை செய்ய முடியும்? கர்த்தரை தேடும் பொழுது உண்மையான மனதோடு, பைபிள் ரொம்ப சொல்லுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவன் கூப்பிடல, உண்மையாக கூப்பிடணுங்க. சும்மா போலிக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது. இதை விளையாட்டுக்கு நான் கூப்பிட்டேன், கொஞ்ச நேரம் உண்மையாக கூட, ஆண்டவரே நீங்கள் வரணும், உண்மையாக வரணும், எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கணும், நீங்கள் கண்டிப்பாக இல்லையா? நம்ம கல்யாண கார்டு கொடுக்கும்போது சிலரை நம்ம ஃபார்மாலிட்டியாக கூடும், சிலரை கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கூடும்ல, நீங்கள் கண்டிப்பாக வாரீங்க இல்லையா? எனக்கு வாரீங்கன்னா வாரீங்க, அவ்வளோதான் இல்லையா? ஃபோர்ஸ் பண்ணுறோம், ப்ரெஷர் கொடுக்குறோம், சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை மாதிரி இம்பார்ட்டன்ட் கர்த்தர் என் வாழ்க்கையில் வந்து தான் ஆகணும் அப்படின்னு கூப்பிடணுங்க. அந்த கூப்பிடுறது நமக்குள்ளே இருக்குதா? யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நான் ஆண்டவரை கூப்பிடுவேன். தடைகள் வரலாம், கூப்பிடும்போது தடைகள் வரலாம், பல செஞ்ச நம்ம மாற்று எள்ளி நகையாடலாம். கவலைப்படாதீங்க, கூப்பிடுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும் இல்லையா? அன்றைக்கி ஒரு குருடன் தாவீது நஸ்னாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே வாயை திறந்து கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும். ஏய், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, நீ வேறு கூப்பிட்டுறியாங்க, வாய்முடுறா கூடா என்றெல்லாம் சத்தம் போட்டிருப்பாங்க. அவனை எவ்வளவு தடை பண்ணினாலும் அவ்வளவு அதிகமாய் அவன் கத்த ஆரம்பிக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பைபிள் சொல்கிறது, இயேசு நின்று அவனை அழைத்து அவனுக்கு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு அதே இயேசு ஒரு அருகாமையிலே உண்டு. உன்னுடைய அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமாய் முடிய வேண்டுமானால் இன்றைக்கு நீ முழு மனதோடு உன் இருதயத்தை உடைத்து நீ தேடும் பொழுது கர்த்தர் உனக்கு நண்படுவார். எல்லாத்துக்கும் மேலே சொல்லுது பாருங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் அவருடைய நடுவில் வந்து அவளை ஆசீர்வதிப்பேன். யாத்திராமத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்தணும். எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை பார்த்து அழுதுகிட்டே இருக்க பேர் சொல்ல, இன்றைக்கும் உன்னுடைய துதி சத்தம் வேணும். அவர் நல்லவர், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் மகத்துவம் உள்ளவர் என்பதை உன் வாயினால் சொல்லணும், பிரஸ்தாபப்படுத்தணும், ஜனங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பிரஸ்தாபப்படுத்த அவர் பக்கத்தில் வருவார். ஏன்னா சங்கீதம் 22:6 சொல்கிறல்லவா, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிற கர்த்தர், துதிகளுக்குள்ளே ஒரு வாசமாக இருக்கிறார். துதி போட்டால் அந்த சிங்காசனத்தின் மத்திய அவருடைய சிங்காசனம் ரிக்வஸ்ட் எல்லாம் ஆண்டவர் கேட்பார். நம்ம எப்போ பார்த்தாலும் ஐயோயோன்னு அழுதுகிட்டு இருந்தோம்னா அந்த துதி வராது. அதுக்கு போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து விடும். இன்றைக்கு ஒன்றை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிங்க. என்னோட ஊழியத்தில் நிறைய காரியத்தை பார்த்துருக்கோம். யாரெல்லாம் வேலை கிடைக்கல ஒரு மாதிரி சுற்றுறேன்னு கரிஷ்மா மிஷனை வந்து சேருவாங்க. சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்த கொஞ்ச நாளில் ஜாக்பாட் அடித்த மாதிரி எப்படித்தான் வேலை வருமோ தெரியாது. நிறைய இப்படி போயிருக்காங்க. சாதாரணமாக ஆரம்பித்த அவங்க வாழ்க்கை இங்கே வேலையை ஜாயின் பண்ணிட்டான்னா உடனே இதை மாதிரி சீக்கிரமாக உங்களுக்கு விடுதலை வேணும்னா நல்லா ஊழியம் செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் ஊழியம் செய்ய செய்ய ப்ரமோஷன் நிச்சயம். ஆண்டவரை துதிக்க துதிக்க உன் வாழ்க்கையில் விடுதலை நிச்சயம். அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமாய் மாறணும்னு சொன்னால் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் தேடணும். அவரை தேடுங்கள். சர்வ வல்லவரை நீங்கள் நாடி தேடும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது இப்போ நம்ம யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலேருந்து வாசிக்கிறோம் இல்லையா? 5ஆம் வசனம் தேடு. 6ஆம் வசனம் சொல்கிறது, நீ அவருக்கு முன்பதாக சுத்தமும் செம்மையுமாய் இருப்பாயானால் உனக்காக உன் கூடாரத்தை சாங்கோபோங்கமாக மாற்றுவார். உன் கூடாரம் சந்தோஷமாக முடியணுமா, மகிழ்ச்சியாக இருக்கணுமா, தேவனுக்கு முன்பாக சுத்தமும் செம்மையுமாய் இருப்பீரானால் அப்ரைட். இன்னைக்கு ஆண்டவர் தான் தேடுறாரு. அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாக மாற்றணும்னா உன் வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் ஒழுங்காக இருக்கணும். சும்மா மாயவித்தை இல்லையா? நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும்னா ஒரு மாயவித்துக்கான இசையும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப மாயவித்தில் மந்திரம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஆண்டவரை தேடி வர்றான். அப்போ ஊரில் ரொம்ப ஃபேமஸ். சார் இவ்வளோ பெரிய மாயவத்தை பண்ணுவேன், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான். இல்லைன்னா ஒரு ஊரெல்லாம் அற்புத சாட்சி, மனம் மாறிய மந்திரவாதி என்ன சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பாப்புலர் ஆகிட்டான். இப்படி இருக்கிற வேளையில் அந்த குடுகுடுப்பாக்காரன் மாதிரி இருந்தானுமாங்க அந்த மாயவத்தக்காரன் அங்கேருந்து பேதுரும் யோவானும் வருகிற அந்த செய்தியை பார்க்குறான். இப்போ என்ன நடக்குது? இவங்க யார் மாதிரிலாம் கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசுத்தாவி கிடைக்குது. இவன் பார்க்குறான், நமக்கு இப்போ சாட்சிக்கு மார்க்கெட் கெட்டு போச்சு, தொழிலை மாற்றிடும், நம்ம கை வச்சா நிறைய பேருக்கு ஆவி இறங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிடுவோம்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கூப்பிட்டு வந்து பேதுருவை தனியாக கூப்பிடுறான். அண்ணாச்சிக்கு வாங்க இல்லையா, நான் சும்மா அந்த கதை கொஞ்சம் அழகாக விவரித்து சொல்கிறேன் பாருங்கள். அப்படி கூப்பிட்டுருவான். ஸ்தோத்திரம் ஐயா, ரொம்ப ஸ்தோத்திரம், என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேச வாங்க ஐயா, தனியாக வாங்க, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை பிடிங்களேன், இவ்வளோ 50,000 வச்சுருங்க பிடிங்களேன், 1,00,000 ரூபா வச்சுருங்க பிடிங்களேன். என்ன நீங்கள் யாருக்கெல்லாம் கை வைக்கிறீங்களோ ஆவி இறங்கின மாதிரி எனக்கும் அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் ஆவி விட்டுட்டு போகிறேன், எதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அவன் சொன்னான், உன்னோடு உடைய பணமும் நாசமாய் போய் கிடவுது, இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாக்கியதும் இல்லை, நீ தேவனுடைய காரியங்களிலே கீழ்ப்படியாதவனாக வாழுகிறாய் என்று அவன் கடிந்து கொள்ளுகிறான். இனி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவைன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் எந்த வழியில் போகிறோம்? யாராவது ஒரு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? எங்கேயா போய் காணிக்க போட்டால் நடக்காதா? தயவுசெய்து நிப்பாட்டுங்க. ஆண்டு எதிர்பார்ப்பது உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். 2 நாளாகும் 16:9 சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உண்மையான மனதோடு கூட இருப்பாயானால் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வல்லமை ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். ஒரு திருப்பத்தை உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் கட்டளையிடுவார். நீ உத்தம உண்மையுமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அதை செய்கிறோமா? அந்த வாழ்க்கை இருக்குதா? ஒழுங்காக ஜெபம் பண்ணுறோமா? ஒழுங்காக கீழ்ப்படுகிறோமா? நிறைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன தோல்லைன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் கர்த்தருக்கு உண்மையாக இல்லை, உண்மை உத்தமாய் பின்பற்றவில்லை. அன்றைக்கு வயது சென்ற காலேபு 85 வயசு, அழகான தேசம், மலை தேசம். எல்லாரும் யோசிக்கிறாங்க, அழகான செழிப்பான ஆறுகளெல்லாம் ஓடுகிற தேசத்தை இவனுக்கு கொடுத்தா இந்த வயசான மனுஷன், 85 வயசான மனுஷன், 40 வயசில் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது சரிதான், 80 வயசில் கொடுக்க முடியுமா? காலேப் நெஞ்சை தட்டி கொண்டு சொல்கிறான், கர்த்தரை நான் உத்தமாய் பின்பற்றினேன், இந்த மலை தேசத்தை எனக்கு தாரும், நான் அதை சுதந்தரிப்பேன். பிரைஸ் தி லார்ட். உண்மையாய் பின்பற்றினால் வயசு ஒரு முக்கியம் அல்ல, உன் பலவீனம் ஒரு முக்கியம் அல்ல, உன் பாடுகள் உனக்கு முக்கியம் அல்ல, கர்த்தர் அதிலே உனக்கு பலம் தந்து விடுதலை தருவார். இது மாத்திரமா? உலக வேதாமத்திலே அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி, த சம்மரி ஆஃப் த பைபிள்னு சொல்ல ஏசாயா தீர்க்கதரிசி,
அவன் ஆண்டவர் பிடிச்சி சொல்கிறாரு, நீ எசேக்கியா ராஜாவிட்ட போய் உன் காரியத்தை ஒழுங்க பண்ணு, இந்த வியாதியில் சுகமாக மாட்டா, நீ செத்துற சாக போகிற அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் தீர்க்கதரிசியும் போகிறான். போய் எசேக்கியா ராஜாவை கூப்பிட்டு, ராஜா உங்களுக்கு ஜெபம் பண்ண வந்தேன், ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு இந்த வியாதி சுகமாகாது, அதனால் என்னென்ன பண்ணணுமோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டில் படுங்க அப்படின்றான். இந்த செய்தியை கேட்ட உடனே பாருங்கள், சாதாரணமான தீர்க்கதரிசி இல்லை. இயேசு எப்படி பறப்பார், அவர் என்னென்ன பாடுகளை சகிப்பார், அவர் உலகத்தில் செய்ய போகிற ஊழியங்கள், அவருடைய மறுமையின் ராஜ்யம் என்ன, எல்லாவற்றையும் தீர்க்கதரிசி சொன்ன இந்த மாபெரும் தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு வெளியே போனான். போன உடனே ஆண்டவர், ஏசாயா கொஞ்சம் நிப்பாட்டுப்பா. ஆண்டவர், என்ன நீ சொன்னா தீர்க்க தரிசனம், நான் தான் சொன்னேன், நீ சொன்னா இப்போ அந்த எசேக்கியா ராஜாவினிடத்தில் போய் சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையே திரும்பி பார்க்கிறார். நான் கர்த்தர், நான் சொல்லியும் நிறைவேற்றாமல் இருப்பேனோ? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்ன கர்த்தர் அவரே சொல்றாரு, அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அவன்கிட்ட போய் சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எசேக்கியா ராஜா எப்படி ஜெபிச்சான்? ஆண்டவரே, நான் உம்மை உத்தமாய் பின்பற்றினேனே, எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்றைக்கு உத்தமத்தில் இருக்கிறாயா? ஆண்டவனை ஆதியிலே தெரிந்து கொண்ட பொழுது என்ன துள்ளல் ஐயா, எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண, எங்கெல்லாம் சாட்சி சொன்னா, ஊரெல்லாம் போயினே ஐயா. இன்றைக்கி அந்த உத்தமம் இருக்குதா? எபேசு திருச்சபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்லவன் தான், ரொம்ப ஆனாலும் நல்லவன் தான், ஆனால் உன்னிடத்தில் ஒரே ஒரு குறை உண்டு, நீ ஆதியிலிருந்தே கொண்ட அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஜபத்தை குறைச்சிட்டிங்களா? இனிமே நான் ரொம்ப ஜபம் பண்ணுறேன் இல்லைங்க பிரதர். ஊழியத்துக்கு போய் போய் என்னத்தை கண்டேன்? ஒரு விடுதலை இல்லை, எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறேன். உன் எதிர்காலம் என்ன ஆச்சு? ஓடினியே, கூட்டம் கூட்டமாய் ஓடினியே, உபாச கூட்டம்னு போனியே, ஜபம் போனியே, சங்கிலி ஜபம் போனியே, முடிவு ஜபம்னு போனியே, என்னாச்சு? விட்டுட்டே நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்க்கிறார். இந்த நிலைமையிலும் நான் உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. யோபு சொன்னது போல, என்னை கொன்று போட்டாலும் நான் இதிலே உண்மை நிலைத்திருப்பேன் என்று சொன்னானே, அதே போல ஆண்டோடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒரு உறுதி எடுப்போம். ஐயா, எனக்கு கொடுத்த அந்த உத்தமமான அழைப்பிலே நான் உறுதியாக இருப்பேன். நான் அவரை விட மாட்டேன். அப்போ அற்பமான ஆரம்பம் சம்பூரணமாய் மாறணும்னா முதல்ல கர்த்தரை தேடணும். ரெண்டாவது, கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு பின்னாடி ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்கள் இல்லையா? அடுத்த 7ஆம் வசனம் துவக்கமாக 8ஆம் வசனம் சொல்கிறது, உன் முன்னோர்களின் காரியத்தை ஆராய்ந்து பாரும், விசாரியும், கேட்டு விசாரியும். முன்னோர்களின் கதைகளை கேட்டு விசாரியும். பிரைஸ் தி லார்ட். அற்பமான ஆரம்பம் சம்பரணமாக முடியும்னா முதல்ல ஆண்டவர் தேடுங்க. ரெண்டாவது, ஆண்டவருக்கு முன்னாடி பேலன்ஸாக உறுதியாயிருங்க. மூணாவது, முன்னோரின் கதைகளை ஆராய்ந்து பாரும். நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, தொல்லைகள் இருக்கும் பொழுது, நம்ம ஆண்டோடைய முன்னோர் கதை என்ன, உன் தாத்தா பாட்டி கதை இல்லை, உங்கள் அப்பா அம்மா கதை இல்லை. வேதாமத்தில் நம்முடைய ஆண்டவராகி கர்த்தர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த வேதாம புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்க வேண்டாம் அருமையானவர்களே. வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய சாட்சிகள் நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வசனங்கள் நம் உள்ளத்தை கொழுந்து விட்டு எறிய செய்யும். அதுதான், நான் ஓத்தரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார்.
இன்றைக்கு ஆண்டோடைய வசனங்களை தியானிக்கிற பழக்கம் இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், பல நெருக்கங்கள் வரும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு தடவை ஆரம்ப ஊழியத்தில் மிகுந்த கஷ்டமான ஒரு நிலைமை, கஷ்டம்னா கஷ்டம், விவரிக்க முடியாத போராட்டங்கள். என்னை விட்டுரும் ஆண்டவரே, நான் பேசாமல் சாக போகிறேன்னு ஒரு முடிவை எடுத்துட்டேன். ஆரம்ப கால ஊழியங்களில் ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் எனக்கு வந்துச்சு. என் பைக் எடுத்தேன், பேசாமல் ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போய், அப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அந்த கோயிலெல்லாம் நிறைய இடங்கள் பில்டிங்கே இருக்காது, அப்படியே அழகாக கடல் மண் மாதிரி இருக்கும். இதை மாதிரி ஒரு இடத்துக்கு போயாச்சு. பேசாமல் நிப்பாட்டிக்கிட்டு அந்த சைடில் தண்டவாளம் போகுது, பேசாமல் அதில் போய் படுத்துட வேண்டியதான். போயிட்டு போட்டோம் என்னெல்லாம் மனதிலே எண்ணிக்கொண்டு அதை நோக்கி நான் அப்படி நடந்து போனேன். போகும்போது ஏதோ ஒரு ஆலயத்தில் இருந்து பாடம், தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் உன்னிலும் வெகுவாய் கஷ்டப்பட்ட பொழுதும் அவர்கள் வாழ்ந்தார்கள் கீர்த்தியா என்ற கவிகள் என்னை நோக்கி வந்தது. ஒரு விஷயம் நான் அதை யோசித்து பார்த்தேன். என் மனம் ஆண்டவருக்கு நேராய் கடந்து போனது. சங்கீதம் 56 சங்கீதத்தில் தாவீது மிகுந்த நெருக்கத்தின் மத்தியிலே, நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். பிரைஸ் தி லார்ட். நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். 8ஆம் வசனம், தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. எத்தனை துயரமான நிலைமையில் அவன் சொல்லுகிறான், தேவன் இன்னும் அற்புதமானவர் என்று அந்த சங்கீதம் 56 அவன் முடிக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களைப் போல எத்தனையோ பரிசுத்தவான்கள் பிரச்சனைகளிலும் வேதனைகளிலும் கண்ணீரிலும் வாழ்ந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அவளை கைவிடாது தூக்கி நிலைநிறுத்தவில்லையா? இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான், கண்ணீர் இருப்பது உண்மைதான். சங்கீதம் 56 வாசித்து பாருங்கள். நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். உன்னுடைய ஆரம்பம், உன்னுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். இன்று இரவில் நான் சொல்லுகிறேன், அற்பமான உங்கள் வாழ்க்கை சம்பூரணமாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அவர் நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, இன்றைக்கு உடைய வார்த்தைகளை கேட்ட இந்த அன்பு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே என் எதிர்காலம் என்ன, வாட் இஸ் மை ஃபியூச்சர், வாட் ஐ எம் கோயிங் டு டூ, நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கி இருக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் இறங்குவதாக, 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 இறங்குவதாக. நான் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு வர வேண்டிய பணங்கள் வரல. நான் போராடி போராடி அழுத்து போனேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கியா? மூவே ஆகலை. நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் என்ன செய்வேன் என்று நொந்து போயிருக்கிற உடைய மகளுக்காக இறங்குவீராக, இறங்குவீராக. ஒரு மாறுதல் உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக. எந்தெந்த குடும்பங்களிலே ஆண்டவரே வெளிச்சம் இல்லாதபடி வேதனையிலும் கண்ணிலும் வாழுகிறாரோ அந்த குடும்பங்களிலே இயேசுவின் நாமத்தாலே ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. இருள் மாறுவதாக, சஞ்சலங்கள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக. தகப்பனே, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்குன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையின்படி குழப்பத்தில் இருக்கிற குடும்பங்கள் ஒரு சம்பூர்ணத்தை காண தயவு செய்வீராக. இயேசுடைய பாதத்தை முத்தம் செய்கிறேன். நீருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறபடினால் நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.